அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான தினசரி ராசி பலன்களை காண்போம். இன்றைய நாளை தொடங்கும் முன் இன்றைய நாளின் சிறப்புகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பற்றி விரிவாக பார்த்துவிடலாம். இன்று தமிழ் ஆண்டு பராபவ வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி ராகும். இன்றைய திதி அதிகாலை 8:57 வரை திரையோதசி, பின்னர் சதுர்தசி ஆரம்பமாகிறது. இன்று நட்சத்திரம் அதிகாலை 5:55 வரை அவிட்டம், பின்னர் சதயம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்று யோகம் காலை 6:19 வரை சித்தா யோகம், அதன் பிறகு மரண யோகம் நிலவுகிறது. இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்று மாத சிவராத்திரி ஆகும். சிவபெருமானை வழிபட இது மிகவும் உகந்த நாளாகும். இன்றைய சுப மற்றும் அசுப நேர விவரங்கள் பின்வருமாறு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும் உள்ளது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும் அமைகிறது. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையிலும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையிலும், குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரையிலும் உள்ளது. இன்று சூலம் வடக்கு திசை என்பதால் வடக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை அவசியமான பயணமாக இருந்தால் பால் அருந்திவிட்டு செல்வது பரிகாரமாக அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் கடக ராசிக்கு உள்ளது என்பதால் அந்த ராசியினர் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மேஷம். மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் இன்று வெற்றிகரமாக முடியும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாள். பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். தொழில் நிமித்தமான பயணங்கள் அனுகூலம் தரும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வரவை விட செலவுகள் அதிகமாகலாம் என்பதால் சிக்கனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய பொருட்கள் அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கொடுத்த கடன் வசூலாகும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கடகம். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது மன அமைதி தரும். வேலை பழு அதிகமாக தோன்றும். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்து ஆலோசிப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும். கன்னி. கன்னி ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். விடாமுயற்சியால் ஒரு காரியத்தை வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்டிருந்த பணவரவு வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். மன உறுதி கூடும். துலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த நாள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களே,
இன்று உங்களுக்கு சவாலான காரியங்களும் எளிதில் முடியும். தைரியத்துடன் செயற்படுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்டை புதுப்பிக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். அரசு தொடர்பான வேலைகள் சாதகமாக முடியும். திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் முன்னேற்றம் பெருமையை தரும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள். தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்பார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும். வேலைப்பழு காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சொத்து தொடர்பான வழக்குகளில் நிதானம் தேவை. மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மையை அளிக்கும். சிக்கன நடவடிக்கை மூலம் பண நெருக்கடியை தவிர்க்கலாம். கும்ப ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். ராசிநாதன் பலமாக இருப்பதால் நற்பலன்கள் தேடி வரும். திருமண பேச்சுகள் சுபமாக முடியும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும். சமூக பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். செல்வாக்கு உயரும். மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவதால் காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். பெற்றோரின் ஆசி கிடைக்கும். வாகனங்களை மாற்றும் சிந்தனை மேலோங்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சேமிப்பு உயரும். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.